Hi my dear students, welcome to our innovation. இப்போ இந்த வீடியோவில் நம்ம continuation தான் பார்க்க போகிறோம். Identify half, 1/4, 3/4 of a whole. ஸோ ஒரு ஹோலில் இருந்து எப்படி நீங்கள் half, 1/4 and 3/4 வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, half. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஹோல் ஃப்ரூட், ஆரேஞ்ச் ஃப்ரூட். இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஷேப் வரும். ஸோ இதுதான் வந்து 2 பார்ட், இதுதான் வந்து half. ஓகே, இது பப்பாயா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தி above pictures were divided into 2 equal half. ஸோ ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹாஃப். ஓகே, ஸோ ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணல. ஓகே, அப்போ இதுதான் வந்து half. இங்கே பாருங்கள், தி above shapes are divided into 2 equal parts. ரெண்டு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 equal parts, one part was shader. ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. தி ஷேடட் portion was 1/2 and the unshaded part was another half. ஸோ இது ஒரு half ஷேட் பண்ணது. ஷேட் பண்ணாமல் இருக்குல்ல, இங்கே 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 இது எல்லாமே இன்னொரு half. ஓகே, ஷேட் பண்ணது எல்லாமே ஒரு ஹாஃப், ஷேட் பண்ணாது எல்லாமே இன்னொரு ஹாஃப். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, 8 ஆப்பிள். இந்த 8 ஆப்பிளை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே 4 கீழே 4. அதே மாதிரி ஆரேஞ்ச் வந்து 10 இருக்குது, ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க, மேலே 5 கீழே 5. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ். தி above collection of whole was divided into 2 equal parts. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈக்குவல் பார்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஹாஃப்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6.1 கம்ப்ளீட் பண்ணலாம். ஷேட் தி ஹாஃப் போர்ஷன் ஆஃப் தி கிவன் பிக்சர். ஸோ இங்கே வந்து கிவன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வந்து நீங்கள் ஹாஃப் போர்ஷன் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லீஃப் வந்து ஹாஃப் ஷேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாரு, நெக்ஸ்ட்டு ஒரு டால். ஓகே, இது எல்லாமே வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேட் பண்ணது எல்லாமே ஒரு ஹாஃப், ஷேட் பண்ணாமல் இருக்குல்ல, இது வந்து இன்னொரு ஹாஃப். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி 1/4 குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர்னா கால்வாசி. ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஹோல். இதில் வந்து இங்கே பாருங்கள் 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ 1 2 3 4. ஸோ இது ஒரு கால் பங்கு, இது ஒரு கால் பங்கு, இது ஒரு கால் பங்கு, இது ஒரு கால் பங்கு. ஸோ 4 கால் பங்கு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஹோல் பார்ட் வரும். ஓகே, ஸோ இது வந்து குவார்ட்டர், இதுவும் குவார்ட்டர், இதுவும் குவார்ட்டர், இதுவும் குவார்ட்டர். இங்கிலீஷில் வந்து குவார்ட்டர், தமிழில் வந்து கால் பங்கு, கால்வாசின்னு சொல்கிறீங்களா, அதுதான் வந்து குவார்ட்டர். ஓகே, இங்கே பாருங்கள், ஈச் ஃப்ரூட் வாஸ் டிவைடட் இன்ட்டு 4 equal parts. ஸோ இது வந்து 4 equal parts-ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷேப்ஸ் வந்து அவங்க 4 equal parts-ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. அப்போது எவ்ரி பிக்சர்ஸ் were divided into 4 equal parts and shaded portion represent quarter or 1/4. ஸோ இதுக்கு இப்போ 4 பார்ட்ஸில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஷேட் பண்ணால் இதுக்கு என்ன சொல்வீங்க, குவார்ட்டரும் சொல்லலாம், இல்லைனா 1/4 சொல்லலாம். ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 4 இருக்கா, எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க, 1. அப்போ நீங்கள் இதை வந்து 1/4 சொல்லலாம், குவார்ட்டரும் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6.2 பார்க்கலாமா. எக்ஸசைஸ் 6.2, ஷேட் தி குவார்ட்டர் போர்ஷன் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர். இந்த ஃபிகரில் வந்து நீங்கள் குவார்ட்டர் போர்ஷன் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ குவார்ட்டர்னால் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 1 2 3 4, 4 பார்ட் இருக்கா. ஸோ 4 பார்ட்டில் எவ்வளோ பார்ட் ஷேட் பண்ணணும், ஒன்லி 1. ஓகே, அப்போ இதுதான் வந்து குவார்ட்டர் போர்ஷன், இல்லைன்னா 1/4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே சர்க்கிளில் வந்து நீங்கள் இதை ஷேட் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து என்ன சொல்வீங்க, குவார்ட்டர் போர்ஷன் ஆர் 1/4. ஓகே, ஸோ இதுவும் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1. ஓகே, ஸோ குவார்ட்டர் ஆர் 1/4. இங்கேயும் வந்து எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 4, 1 2 3 4. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1. நெக்ஸ்ட் இங்கே வந்து 4 இருக்குது, எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1. இங்கே எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 இருக்குது, அதில் வந்து ஒன்லி 1 ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குவார்ட்டர் போர்ஷன் ஷேட் பண்ணணும். 3/4. 3/4னா என்னது, 4 பார்ட்ஸில் இங்கே பாருங்கள், 1 2 3 4, 4 பார்ட்ஸில் 3 மட்டும் ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து 3/4.
ஓகே, இங்கேயும் பாருங்கள் 3 மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, 3/4. ஸோ இதுவும் 3/4. ஈச் பிக்சர் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 பார்ட்ஸ். ஸோ பிக்சரை வந்து 4 பார்ட்ஸ் டிவைட் பண்ணி அதில் 3 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து 3/4. எக்ஸசைஸ் 6.3 கலர் 3/4 ஆஃப் தி ஃபாலோயிங் பிக்சர். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3/4 வந்து ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ 3/4னா ஹேவ் டு ஷேட் 3 பார்ட். இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ இது வந்து 3/4. ஸோ எவ்வளோ பார்ட் இருக்குது டோட்டலாக? 4 பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணுறீங்க? 3. இங்கே பாருங்கள் 1 2 3 4 பார்ட் இருக்குது. அதில் வந்து 3 வந்து ஷேட் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஸோ 4ல have to shade 3 part. Here also 4 part have to shade any 3. ஸோ இதுதான் வந்து 3/4. ஓகே, நெக்ஸ்ட் ஹோல். ஹோல்னா என்னது? முழுசாக அப்படியே இருக்கிறது தான் வந்து ஹோல். ஸோ இது வந்து ஹோல் ஆப்பிள், இதெல்லாமே ஹோல் தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், தென் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே ஹோல். தி ஷேடட் போர்ஷன் ஆஃப் தி above பிக்சர் ஆர் திங்ஸ் ரெப்ரசன்ட் ஹோல். இங்கே பாருங்கள் ஷேட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து ஹோல் பிக்சர் ஆர் திங். ஓகே, ஹோல் மீன்ஸ் கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் எ திங் ஆர் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் திங். ஓகே, ஸோ ஹோல்னா என்னது? முழுசாக அப்படியே இருக்கிறது தான் வந்து ஹோல். ஐடென்டிஃபை தி ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 1/4னா வந்து குவார்ட்டர், 1/2னா வந்து ஹாஃப், 3/4னா வந்து 3/4. ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அனிதா ஹேட் எ வெஜிடபிள் கார்டன் விச் வாஸ் ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ அனிதாவுக்கு வந்து வெஜிடபிள் கார்டன் இருக்குது. ஓகே, அனிதா கிட்ட ஒரு வெஜிடபிள் கார்டன் இருக்குது, அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப். என்ன ஷேப்? ரெக்டாங்குலர் ஷேப். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இட் வாஸ் டிவைடட் இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ எவ்வளோ பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ 1 2 3 4. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இன் 1 பார்ட் ஷீ பிளான்டட் பிரிஞ்சால். ஸோ இங்கே வந்து பிரிஞ்சால் வந்து பிளான்ட் பண்ணுறாங்க. ஓகே, பிரிஞ்சால். நெக்ஸ்ட் another part she planted pumpkin. ஸோ pumpkin வந்து இன்னொரு பார்ட்டில் வந்து பிளான்ட் பண்ணியிருக்காங்க pumpkin. ஓகே, ஸோ இது வந்து pumpkin. and in the remaining 2 parts she planted lady's finger. ஸோ மீதி இருக்கிற 2 பார்ட்டுக்கு லேடிஸ் ஃபிங்கர் வந்து பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? பிரிஞ்சால் வந்து வயலட் கலரில் இருக்கும். ஸோ வந்து பர்பிள் கலரில் இருக்கிறனால நான் வயலட் கலர் வந்து ஷேட் பண்ணுறேன். ஓகே, டாட் வைக்கிறேன். ஸோ இது வந்து பிரிஞ்சால். பம்ப்கின் வந்து எப்படி இருக்கும்? பம்ப்கின்னா பூசணிக்காய். ஸோ ஆரஞ்சு கலரு. ஓகே, ஆரஞ்சு கலர் நம்ம ஷேட் பண்ணலாம். இது வந்து பம்ப்கின். ஓகே, லேடிஸ் ஃபிங்கர் எப்படி இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் க்ரீன் கலர் ஷேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக தான் நான் வந்து இப்போ ஷேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து லேடிஸ் ஃபிங்கர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஷீ யூஸ்டு ஆல் தி 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேமே, எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் 1 ஹோல். ஸோ இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கறனால இது வந்து ஹோல். ஓகே, தி போர்ஷன் ஆஃப் பிரிஞ்சால் பிளான்ட் அவுட் ஆஃப் ஹோல் இஸ், பிரிஞ்சால் பிளான்ட் வந்து எவ்வளோ இருக்குது? ஒன்லி 1 பார்ட். ஓகே, ஸோ 1 பார்ட்னா எவ்வளோ வருது? 1/4. இது வந்து என்ன சொல்வீங்க? 1/4னா வந்து குவார்ட்டர். குவார்ட்டர் இல்லைனா 1/4. பம்ப்கின் பிளான்டட் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1 பார்ட். ஸோ பம்ப்கின் வந்து ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது 1/4. ஸோ இதுவும் நீங்கள் என்ன சொல்வீங்க? குவார்ட்டர் ஆர் 1/4. அதுக்கப்புறம் தி போர்ஷன் ஆஃப் பம்ப்கின் அண்ட் பிரிஞ்சால் பிளான்டட் அவுட் ஆஃப் தி ஹோல் இஸ். இப்போ பிரிஞ்சாலும் பம்ப்கினும் சேர்ந்து எவ்வளோ வருது ஸ்டூடெண்ட்ஸ்? பிரிஞ்சால் வந்து ஒரு பார்ட், பம்ப்கின் வந்து இன்னொரு பார்ட். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 1 2 பார்ட் வருது. அப்போது எவ்வளோ வரும்? இங்கே பாருங்கள், 2/4. ஓகே, ஸோ ஒரு பார்ட் இன்னொரு பார்ட். அப்போ 2 பார்ட் டிவைட் பை எவ்வளோ? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 4 பார்ட் இருக்குது. 2/4. இங்கே எப்படி 1/2 வந்துச்சு? டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2s are 4.
டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2. ஓகே, அப்போ இது வந்து ஈக்குவல் ஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ 1/2 இந்த மாதிரி தான் வரும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்போது இது என்ன சொல்வீங்க? half. ஓகே, தி போர்ஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் பம்ப்கின் பிளான்டட் அவுட் ஆஃப் ஹோல் இஸ், இங்கே பாருங்கள், லேடிஸ் ஃபிங்கரும் பம்ப்கினும் இப்போ பார்க்கலாம். பம்ப்கின் எங்கே இருக்குது? ஆரேஞ்ச் கலர். லேடிஸ் ஃபிங்கர் வந்து க்ரீன் கலர். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? இங்கே பாருங்கள், 1 2 3 3/4. ஓகே, அப்போது லேடிஸ் ஃபிங்கர் வந்து 2 பார்ட், பம்ப்கின் வந்து 1 பார்ட். அப்போ டோட்டலாக வந்து 3/4, தட் இஸ் 3/4. ஓகே, ஸோ இதுதான் வந்து 3/4, half ஆர் 1/4 இல்லைனா குவார்ட்டர். ஓகே, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ட்ரை திஸ். அனிதாஸ் ரெக்டாங்குலர் கார்டன் வாஸ் டிவைடட் இன்டு டேஷ் பார்ட்ஸ். அனிதாவோட அந்த ரெக்டாங்குலர் கார்டன் எவ்வளோ வந்து டிவைட் பண்ணாங்க? 4 பார்ட்ஸ். ஓகே, ஸோ 4. நெக்ஸ்ட், போர்ஷன் ஆஃப் பிரிஞ்சால் பிளான்டட் பார்ட். ஸோ பிரிஞ்சால் வந்து எவ்வளோ பிளான்ட் பண்ணோம் நம்ம? இங்கே பாருங்கள், பர்பிள் கலர். ஸோ ஒன்லி 1 பார்ட். அப்போது 1/4. ஸோ 1/4 பார்ட் வந்து நம்ம பிளான்ட் பண்ணோம். போர்ஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட். ஸோ லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் வந்து நம்ம எவ்வளோ பிளான்ட் பண்ணோம்? இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் 1 2. அப்போது 2 பார்ட். ஸோ 2/4 ஈக்குவல் டு, இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 2 2s are 4. ஸோ 1/2. இதுக்கு என்ன சொல்வீங்க? half. ஃபோர்த் ஒன், போர்ஷன் ஆஃப் பம்ப்கின் பிளான்டட் பார்ட். ஸோ பம்ப்கின் வந்து எவ்வளோ பிளான்ட் பண்ணால்? ஒன்லி 1. இங்கே பாருங்கள், ஆரேஞ்ச் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து பம்ப்கின். ஸோ எவ்வளோ பிளான்ட் பண்ணோம்? ஒரே ஒரு பார்ட்டில் தான் பிளான்ட் பண்ணோம். ஸோ 1/4. எக்ஸசைஸ் 6.4. ஸோ எக்ஸசைஸ் 6.4 செய்யலாமா? ரைட் சூட்டபிள் ஃப்ராக்ஷன் ஆஸ் 1/4, 1/2, 3/4 in the circle given below against the picture. ஸோ பிக்சரை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ பார்ட் இருக்குது? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 இருக்குது. ஓகே, அதில் வந்து எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. ஸோ 1/4. 1/4னா என்னது? குவார்ட்டர் இல்லைனா 1/4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 2 3 4. 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்னா அப்போ நீங்கள் கீழே டோட்டல் 4 எழுதணும். இதில் வந்து அவங்க எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3. ஸோ 3 தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3/4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ பார்ட் இருக்குது டோட்டலாக? 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. ஸோ 1/4. இதுக்கு வந்து 1/4 இல்லைனா குவார்ட்டர் சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்குது? டோட்டல் வந்து ஹோலில் 2 பார்ட் இருக்குது. 1 பார்ட் 2 பார்ட். ஸோ 2. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. ஸோ half. இதுவும் வந்து half. ஸோ டோட்டல் வந்து 2 இருக்குது. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. ஸோ 1/2. நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 பார்ட் 2 பார்ட். ஸோ டோட்டலாக 2 பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. ஸோ 1/2. ஸோ இது வந்து 1/4 இல்லைனா குவார்ட்டர், 3/4, 1/4 இல்லைனா குவார்ட்டர். இது வந்து half. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தி ஈக்குவேலன்ஸ் ஆஃப் 2/4 and 1/2 and 2/2, 3/3, 4/4. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணணும். ஓகே, ஸோ 2/4. 2/4னா 4 பார்ட்டில் வந்து நீங்கள் 2 வந்து ஷேட் பண்ணுறீங்க. இது டிவைட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போது 1/2. ஓகே, அப்போ 2/4 and 1/2 ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் ஈக்விவேலன்ஸ். நெக்ஸ்ட் 2/2, 3/3, 4/4. இது எல்லாமே டிவைட் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 1 2 is 2. அப்போ 1. தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 3 is 3, 1 3 is 3. ஸோ இதுவும் 1. ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 1 4 is 4, 1 4 is 4. அப்போ இதுவும் 1. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வாட்டர்மெலன் இருக்குது. அது 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஓகே, 2 வந்து கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1/2.
2. அதே வாட்டர்மெலனா மறுபடியும் ஸோ 2வாக கட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் கட் பண்ணுறீங்க. அப்போது 2/4. ஓகே, 2வாக கட் பண்ணுறனால 4 பார்ட் வருது உங்களுக்கு. அதில் மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஓகே, அப்போது 1/2 ஈக்குவல் டு 2/4. ஒரே வாட்டர்மெலன் தானே நீங்கள் கட் பண்ணீங்க, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். 1/2வும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்காங்க. அது வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வருது? 1/2 வருது. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹொரிசான்டல் லைன் ட்ரா பண்ணாங்க, ஹாஃப் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளோ வருது? 4 பார்ட் வருது. 1 2 3 4. ஸோ மேலே 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/4. அப்போ 1/2 ஈக்குவல் டு 2/4. ரெண்டுமே ஒன்று தான். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி பேப்பர். எந்த பேப்பர் எடுக்கல, சேஞ்ச் பண்ணல. ஸோ ஒரே பேப்பரை வந்து 2வாக டிவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இங்கே பாருங்கள், 1/2 ஈக்குவல் டு 2/4. ஸோ 2/4 and 1/2 ஆர் ஈக்குவல். இட்ஸ் செட் டு பி ஈக்குவலன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவீங்க? நேம் வந்து ஈக்குவலன்ஸ். ஓகே, ஈக்விவேலன்ஸ். ஸோ ஈக்குவலன்ஸ். எக்ஸசைஸ் 6.5. சூஸ் தி அப்ரோப்ரியேட் பிக்சர் கிவன் பிலோ ஃபார் தி ஃப்ராக்ஷன். இப்போ 2/4 ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதுங்க. இதுக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும்? 4 பார்ட் இருக்குது. எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? 3. ஸோ 3/4. இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதலாமா? ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்ட் இருக்குது? 4 பார்ட். அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? 2. ஸோ 2/4. நெக்ஸ்ட் இது எழுதுங்க ஃப்ராக்ஷன். எவ்வளோ இருக்குது? 4 பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. அப்போது 2/4 வந்து எது வரும்? இந்த ஸ்கொயர் ஷேப் தான் வரும். ஓகே, ஸோ 2/4. ஸோ இதுதான் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வராது. 2/4னா இது தான் வரும். Choose the appropriate picture given below for the fraction 1/2. ஸோ ஃப்ராக்ஷன் 1/2க்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதுங்க. இது வந்து எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 2 பார்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்காங்க? ஒன்லி 1. நெக்ஸ்ட் இது வந்து 4 பார்ட் இருக்குது. அதில் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 1 2 3 4 பார்ட் இருக்குது. அதில் 1 ஷேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 சூஸ் பண்ணணும். அப்போ இதுதான் வந்து வரும். ஓகே, 1/2னா இந்த சர்க்கிள் தான் வரும். சூஸ் தி ஈக்குவலன்ஸ் அக்கார்டிங் டு தி ஃப்ராக்ஷன் கிவன் எகென்ஸ்ட் தி பிக்சர். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ஷேப்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 1/2. 1/2னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இது வந்து ஃப்ராக்ஷன் எழுதுங்க. 1/4. நெக்ஸ்ட் இது வந்து 2/4. ஓகே, இது வந்து 1 2 3. ஸோ 3 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3/4. 1/2 எது வரும்? இது தான் வரும். ஏன்னா 2/4 நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/2 வரும். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம 2/4 வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 2 2s are 4. ஸோ ஆன்சர் வந்து 1/2. அப்போது நம்மளுக்கு இந்த ஃபிகர் தான் வரும். இதுதான் வந்து ஹாஃப். ஸோ 2/4 இது தான் வரும். தட் இஸ் 1/2னா இது தான் வரும். ஸோ நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாமா? இங்கே டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2/4. 2/4னா எது வரும்? இது தான் வரும். ஸோ இது வந்து 1/4. 2/4னா 2/4. இது வந்து 3/4. ஓகே, 4 பார்ட்டில் வந்து 3 ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது தான் வரும். ஓகே, 1/4னா என்ன வரும்? இது தான் வரும். இது வந்து 1/2. இது வந்து ஹோல். ஓகே, இது வந்து 1/2. ஓகே, 2 பார்ட்டில் 1 ஷேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஹோல். 2/2. ஸோ 2 பார்ட்டில் 2 ஷேட் பண்ணியிருக்கீங்க. என்ன வரும்? 1. ஸோ 1 2 is 2 1 2 is 2 equal to 1. இது வந்து எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 பார்ட்டில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க? ஒன்லி 1. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் இது தான் ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு யூனிட் 6 ஃப்ராக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸசைஸ் 6.5 கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ டேர்ம் 3 மேக்ஸ்
இதில் வந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்குது. ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.